ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஹங்க்ரி டைட். இதை எழுதினவங்க அமிதாவ் கோஷ். இவங்க ஒரு ரெனவுண்ட் இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ எஸ்ஸேயிஸ்ட். இந்த பர்டிகுலர் நாவல் 2004 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சுந்தர்பன்ஸ் ஃபாரஸ்ட்டில் நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்ட் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ அந்த மொமெண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் நாவலுக்கு சாகித்ய அகாடமி அவார்ட் கொடுத்துருக்காங்க 2004 அண்ட் ஆல்சோ சேம் இயர் மேன் புக்கர் ப்ரைஸுக்கும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அமிதாப் வந்துட்டு 1990s இந்த சுந்தர்பன்ஸை வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் இல்லையா, அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் நாவலை எழுதியிருக்கிறாங்க. இது நிறைய ப்ளே அண்ட் ஆல்சோ ஃபிலிமாகவும் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். பையா இவங்க ஒரு யங் கேட்டலாஜிஸ்ட், அதாவது டால்ஃபின் பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ யூஎஸ்லேருந்து வந்திருப்பாங்க. கனை அப்படின்றவங்க ஒரு வெல்த்தியான டிரான்ஸ்லேட்டர், இவங்க நியூ டெல்லியிலேருந்து வந்திருப்பாங்க. தென் ஃபாக்கர் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு லோக்கல் சுந்தர்பன் ரெசிடெண்ட்டில் வந்து போட் மேனாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சன். தென் நீலிமா அப்படின்றவங்க கனையோட ஆண்ட், ஒரு சோஷியல் ஒர்க்கரும் கூட. தென் நிர்மல் அப்படின்றவங்க கனையோட லேட் அங்கிள், அவங்க ஒரு ரிட்டையர்ட் டீச்சராக இருந்திருப்பாங்க அண்ட் ஆல்சோ மார்க்சிஸ்ட்டும் கூட. ஓகேவா? தென் கூசும் அப்படின்றவங்க ஃபாக்கீரோட மதர். மொய்னா அப்படின்றவங்க ஃபாஹீரோட ஒய்ஃப், இவங்க வந்து நர்ஸ் ட்ரெயினியாக இருப்பாங்க. ஓகேவா? ஹொரேன் அப்படின்றவங்க லோக்கல் போட்மேன், ஸோ நிர்மலுக்கும் ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார். தென் டுடில் அப்படின்றவங்க ஃபாக்கீரோட யங் சன். தென் மெஜ்டா அப்படின்றவங்க ஃபாரஸ்ட் கார்டு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இப்போ கனை டட் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு ரிச் டிரான்ஸ்லேட்டர், நியூ டெல்லியிலேருந்து சுந்தர்பன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கிறாரு. அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாமே சுந்தர்பன்ஸில் தான் இருந்திருக்கும். லூசிபரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வாழ்ந்திருப்பார். தென் நியூ டெல்லிக்கு போயிட்டு இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறமா அகெயின் அந்த இடத்துக்கு வராரு. ஸோ இப்போ ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பிஆர் ராய் அப்படின்ற ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு யங் சயின்டிஸ்ட், ரிவரில் இருக்கக்கூடிய டால்ஃபின்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க. அதுக்காக தான் அவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ கனை வந்துட்டு லூசிபரிக்கு போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட அங்கிள் நிர்மல் அப்படின்றவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் விட்டுட்டு போன சில நோட் புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, அந்த ரைட்டிங்ஸில் வந்து சில விஷயங்கள் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். பியா வந்து எதுக்காக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஜெனட்டிக்கலி ரொம்ப ரேரான டால்ஃபின்ஸ் இருக்கும் இல்லையா ரிவர் சைடில், அதை கண்டுபிடிச்சி அதோட ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக, இரவாடி டால்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் டால்ஃபின்ஸை வந்துட்டு ஃபைன் பண்ணுறதுக்காக இவங்க போயிட்டுருப்பாங்க. அப்போ கனை வந்துட்டு இன்வைட் பண்ணுறாரு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லூசிபெரியில் வந்து என்ன மீட் பண்ணுங்கள், உங்கள் ரிசர்ச்சுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பார். தென் அவங்க 2 பேருமே அவங்கவுங்க டெஸ்டினிக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறமா கனை வந்துட்டு அவங்களோட ஆண்ட்டை வந்து மீட் பண்ணுறாரு. அவங்க ஆண்ட் பேர் நீலிமா. ஸோ அவங்க வந்து ஸ்டில் அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போன அந்த ஒரு ட்ரமாட்டிக் ஃபீலில் தான் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க இறந்து போய் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஸ்டில் நிர்மலை ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ லூசிபரியில் கனை வந்து நினச்சி பார்க்குறாரு அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் எவ்வளோ சந்தோஷமாக இங்கே இருந்தார், அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அவருக்கு கூசும் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டை நினச்சி பார்க்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட சன் ஃபாக்கர் அப்படின்றவங்க தான் இப்போ இருக்கிறாங்க அந்த ஐலாண்டில். அண்ட் ஃபாக்கருக்கு ஒரு ஃபேமிலி, மொய்னா அப்படின்ற ஒய்ஃபும் டூடல் அப்படின்ற பையனும் இருக்கிறாங்க அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க, பட் அவங்களோட ஃபேமிலி இருக்குது அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இப்போ கனை வந்த வேலையை பார்க்குறாரு. நிர்மலோட அந்த ரைட்டிங்ஸ் எடுக்கிறதுக்காக தானே வந்தார். ஸோ அந்த ரைட்டிங்ஸை கண்டுபிடிக்கிறாரு. அந்த நோட் புக் வந்து மே 1979 எழுதப்பட்டது. அந்த ரைட்டிங் வந்து கிளியராக இல்லை, அவரோட லாஸ்ட் மினிட்ல எழுதணுமேனு எழுதின மாதிரி இருக்குது. மொரிச் கபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்டை பற்றி எழுதியிருக்கிறாரு. ஒரு லெட்டரும் உள்ளே இருக்குது. அந்த லெட்டரில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் கண்டிப்பாக இதை ரெக்கார்ட் பண்ணி ஆகணும், என்ன உண்மையாக நடந்துச்சு அப்படின்றத சொல்லணும், அது மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை லாஸ்ட் மினிட்ல எழுதியிருக்கிறேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இப்போது இந்த லெட்டரை வந்து கனை படிக்கும்போது நீலிமாக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. லாஸ்ட் டைமில் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு, பட் அது எனக்காக எழுதலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் நான் லீனியர் பேட்டர்னில் தான் இருக்கும். ஓகேவா? லைனாக இருக்காது. ஸோ பாஸ்ட் ப்ரெசென்ட்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் அதை தனித்தனியாக அந்த ஈவெண்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கூசும் வந்து அவங்களோட யங் டேஸில் நீலிமா தான் அவங்கள பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா கூசுமோட அப்பா வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால நீலிமா அவங்கள கேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கூசுமோட அப்பா இறந்து போன உடனே அவங்க அம்மாவை வந்துட்டு செக்ஷுவல் ஸ்லேவரிக்காக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ யாருமே கொஸ்டின் பண்ண முடியாத மாதிரி அவங்கள சேல் பண்ணிடுவாங்க. ஸோ யாருமே இல்லாமல் இருக்கிறதுனால நீலிமா அவங்கள கேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. தென் யங் கனை அண்ட் கூசும் 2 பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த யங் டேஸில் இருந்திருப்பாங்க.
அந்த சைல்ட்ஹுட் டேஸில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ளேயை வந்து பார்க்குறாங்க. த க்ளோரி ஆஃப் பார்ன் பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை 2 பேரும் வாட்ச் பண்ணுறாங்க. அதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு புவர் பாயை வந்துட்டு காடஸஸ் பார்ன் பேபி டீமன் கிட்ட இருந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது ரொம்ப டச்சிங்காக இருக்குது அண்ட் ஆல்சோ மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த சைல்ட்ஹுட் டேஸில் அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக அவங்க பார்த்த ப்ளேயாக அது வந்து இருக்குது. தென் அந்த ப்ளே முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃபிஷர்மேன் ஹரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஷர்மேன் வந்து கூசுமை நான் இவங்கள பார்த்துக்கிறேன், நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி கூசுமை அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு கூசும் வந்து இவங்களோட லைஃப்பில் இல்லை அப்படின்றத வந்து கனை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ கனையோட ஸ்டெப் ஃபாதர் கிட்ட இருந்து தான் ஃபாக்கிருக்கு இந்த ஃபிஷர்மேன்ற ஜாப் வந்திருக்கு அப்படின்றத இது மூலமாக சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ அகெயின் பேக் டு ப்ரெசன்ட் டேஸ். இப்போ வந்து பியா வந்து போனாங்க இல்லையா அவங்களோட ஒர்க் பார்க்குறதுக்காக. அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்கள அலோவ் பண்ணுறாங்க அவங்களோட டால்ஃபின் ரிசர்ச்க்காக. அங்கே போனதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டாக இருக்கட்டும், போட் பைலட்டாக இருக்கட்டும், 2 பேருமே இவங்கள ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ப்ராப்பராக அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே பண்ணலை. அவங்க ஒர்க்கை பண்ணுறதுக்கு இவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணணுமோ எதுவுமே இவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ப்ராப்பராக அவங்களோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ண முடியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பியா வந்து ஒரு ஃபிஷர்மேனை மீட் பண்ணுறாங்க. அந்த ஃபிஷர்மேன் கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது, டால்ஃபின்ஸை பற்றி என்கொயரி பண்ணும்போது அவர் ரொம்பவே கைண்டாக அவர் வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. அப்போ இதை நோட்டீஸ் பண்ண ஃபாரஸ்ட் கார்டு வந்து அந்த ஃபிஷர்மேன் கிட்ட நீ இதுக்கப்புறம் இங்கே இருந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா நீ ஃபைன் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணுறாரு. அந்த ஃபிஷர்மேன் அவனோட யங் சன்னோட தான் வந்திருப்பான். ஸோ 2 பேரையுமே பயமுடுத்தின உடனே ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்படி ஒரு பெரிய சண்டையாக அது வந்து கிரியேட் ஆகிற சமயத்தில் பியா வந்துட்டு அவங்களுக்கு மணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஆக்சிடென்டலாக ரிவருக்குள்ளே அவங்க விழுந்துடுறாங்க. அப்போ எதையும் யோசிக்காமல் அந்த ஃபிஷர்மேன் தான் போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வரான். ஸோ அந்த மொமெண்ட்ல இருந்து பியா வந்து சரி ஓகே இவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணால் நம்ம ரிசர்ச்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த ஃபிஷர்மேன் தான் ஃபாக்கிர். ஸோ அவன் ரொம்ப கைண்டாக இவங்க கிட்ட பேசுகிறான். நான் எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறேன்னு சொல்கிறான். அண்ட் ஆல்சோ பியாவுக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூட ரிட்டன் லூசிபெரிக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் அந்த ஃபிஷர்மேன் கூடயே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபாக்கிர் வந்து பியாவை ரொம்ப கைண்ட்னஸோட அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறான். ஈவன் தோ அவங்களோட 2 பேரோட லாங்குவேஜுமே வேறு மாதிரி இருக்குது. இவன் நல்லா எஜுகேட்டட் இல்லையா? ஸோ அவனோட லாங்குவேஜும் இவளோட லாங்குவேஜும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கிறதுனால அவங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து அவளுக்கு எங்கே போகணும், எங்கே போய் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு வந்து இவன் கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடத்துல 7 இரவாடி டால்ஃபின்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த பர்டிகுலர் ஏரியாவில் 7 டால்ஃபின்ஸ் இருக்குது. அந்த டால்ஃபின்ஸ் எல்லாத்தையும் பியா வாட்ச் பண்ணும்போது அவளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கம்பேரிட்டிவ்லி இந்த டால்ஃபின்ஸ் எல்லாமே வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது. நார்மலாக டால்ஃபின்ஸ் எல்லாமே ட்வைஸ் அ இயர், ஒரு வருஷத்துக்கு 2 தடவை மட்டும்தான் மைக்ரேட் ஆகும். ஆனால் இந்த டால்ஃபின்ஸ் எல்லாமே டெய்லி மைக்ரேட் ஆகுது. ஸோ அதனாலேயே அதுங்களோட ஆக்ஷன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறா. தென் ஃபாக்கிரோட ஹெல்ப்போட அந்த பர்டிகுலர் ரிவர் பெட்டை வந்து மேப் பண்ணுறதுக்கு அவள் ட்ரை பண்ணுறா. ஃபாக்கிர் எப்போவுமே ஃபிஷ்ஷிங்காக கிராப்ஸ் பிடிக்கணும் அப்படின்னா அந்த ரிவர் பெட் எப்படி இருக்குது, எந்த பக்கம் கிராப்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் அவங்க வந்து அந்த ஃபிஷர்மேனுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவனோட ஹெல்ப்போட அந்த மேப்பை வந்து ப்ராப்பராக அவள் ரெடி பண்ணிட்டா. இப்போ அவளோட ரிசர்ச் ப்ராசஸ் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற சமயத்தில் அந்த ரிவர்லேயே தானே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் அவளோட கையை வந்து அவள் இழக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. crocodile வந்து அவள் கையை கேட்ச் பண்ண வரும்போது எப்படியோ அவங்க சேஃபாக லூசிபெரிக்கு அகெயின் தப்பிச்சு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்போ பியாவுக்கு வந்து கனை ஞாபகம் வருது. அவர் வந்து ஆல்ரெடி இன்வைட் பண்ணியிருந்தார் இல்லையா? ஸோ அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லூசிபெரிக்கு போகும்போது நீலிமாவை மீட் பண்ணுறாங்க. நீலிமா வந்து நீ என்னோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே நீ ஸ்டே பண்ணிக்கலாம், உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீலிமா சொல்கிறாங்க. தென் கனை வந்துட்டு ஃபாக்கிர் அண்ட் ஆல்சோ பியா வந்து என்ன பேசுகிறாங்கன்றதை மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ கனை வந்து நிர்மலோட நோட் புக்ஸ் எல்லாத்தையும் டே பை டே நிறைய ரீட் பண்ணும்போது அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இந்த முரிச்ஹபி அப்படின்ற செட்டில்மெண்ட், அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பீப்புள் எவ்வளோ சஃபர் ஆனாங்க அப்படின்றது நிர்மலோட ரைட்டிங்ஸ் மூலமாக கனைக்கு தெரிய வருது. நிர்மல் வந்து ஒன்ஸ் இப்போ பாஸ்ட்டில் நிர்மல் வந்து ஒரு ஃபேமஸான மார்க்சிஸ்டாக இருந்திருக்கிறாரு கல்கட்டாவில். பட் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இமோஷனல் பிரேக் டவுனுக்குள்ளே போவாங்க இல்லையா? அந்த மாதிரி கல்கட்டாவில் ஒரு ஃபேமஸ் மார்க்சிஸ்ட்டாக இருந்த இவரை ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா நிறைய சஃபரிங்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு மென்டல் பிரேக் டவுனுக்குள்ளே போகிறாரு. இவர் லூசிபெரியில் இருந்த வரைக்கும் 30 இயர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவர் டீச் பண்ணியிருக்கிறாரு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே எது பாலிட்டிக்ஸ், எது நம்மளுக்கான ரைட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டீச் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ மார்க்சிஸ்ட் ஐடியாஸையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நிர்மல் ஒரு பக்கம் சொசைட்டிக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நீலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கான்ட்ரிபியூஷனாக பாபாடன் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று நடத்தி அது மூலமாக மெடிக்கல் கேர் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய விடோ உமன் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது, மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தென் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீலிமாக்கு தெரியுது இந்த பீப்புள் எல்லாரும் ஸ்டே பண்ணியிருக்கிறது ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இது வந்து இல்லீகலாக இருக்கும், நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணோம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா அது வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால் இவங்களை வேறு எங்கேயாவது நம்ம மாற்றணும் அப்படின்ற மாதிரி நிர்மலுக்கு வந்து அவங்க
ஃபர்ஸ்ட்டே வார்ன் பண்ணுறாங்க. இருந்தாலும் நிர்மல் வந்து சீக்ரெட்டா அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் டீச் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த செட்டிலர்ஸ் எல்லாரும் இல்லீகலாக ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ அதனாலேயே போலீஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க எல்லாரையும் அங்கேருந்து வெளியே போக சொல்கிறாங்க. நிறைய செட்டிலர்ஸ் வந்து இந்த ஒரு போலீஸோட தாக்குதலால் இறந்து போகிறாங்க. அந்த டைமில் கூசும் அண்ட் அவங்களோட யங் சன்னான ஃபாக்கிர் வந்து சர்வே ஆகிறாங்க. ஓகேவா? ஸோ கூசும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அனிமல்ஸுக்காக ஹியூமனை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. தென் நிர்மல் வந்து வார்ன் பண்ணுறாங்க செட்டிலர்ஸ் எல்லாரையுமே. சரி, ஓகே, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐலாண்டில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க, நம்ம எங்கேயாவது இருக்கணும், நம்ம சர்வே ஆகணும், அவங்க நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா நம்மளும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் மோட்டிவேட் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐலாண்டில் ஸ்டே பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த நோட் புக்கில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும்போது அதை இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்றது தெரியும் போது மென்டலி அவர் டிஸ்டர்ப் ஆகிறாரு. தென் கேனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. நீலிமா அவங்கள தேடிட்டே இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டுபிடிக்கிறாங்க. பட் அவங்க கண்டுபிடிக்கிற சமயத்தில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதுதான் பாஸ்ட்டில் நடந்திருக்கும். ஓகேவா? இப்போ ப்ரெசென்ட் அகெயின் என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரெசென்ட்டில் பியா வந்துட்டு ஒரு வீக் லாங் டால்ஃபின் சர்வே ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃபாக்கிர் அண்ட் ஆல்சோ கனை 2 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஹெல்ப்போட எப்படியோ அந்த சர்வேயை வந்து அவங்க முடிச்சிட்டாங்க. இந்த ப்ராசஸில் இவங்க வந்து அந்த ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸில் ஃபாக்கிர் அண்ட் ஆல்சோ கனை 2 பேருக்குமே அவங்கள வந்து பிடிச்சிருக்கு. பியாவை வந்து 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. ஆனால் நீலிமா வந்து கனையை வார்ன் பண்ணுறாங்க. இங்கே வந்து டைகரோட நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் ஆல்சோ சைக்ளோனும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சமயத்தில் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ செல்ஃபிஷாக யோசிச்சு நீங்கள் உயிரை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி நீலிமா வந்து நேச்சரோட அந்த ஒரு கான்சிக்வன்சஸை வந்து எடுத்து சொல்கிறாங்க. தென் மையோனா இருக்காங்க இல்லையா, இவங்க யார்? ஃபாக்கிரோட ஒய்ஃப். அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். பியா அண்ட் ஆல்சோ ஃபாக்கிருக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால இவங்களோட லைஃப் பாதிக்கப்படுமோன்னு சொல்லி அவங்க பயந்துட்டு இருக்கும்போது கனைக்கும் வந்து இதை சென்ஸ் பண்ண முடியுது. இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கனை வந்து அவருக்குள்ள ஒரு ஜெலசி ஃபீல் கிரியேட் ஆகுது. ஏன்னா கனைக்கும் பியாவை பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது ஃபாக்கிர் இடையில வரானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒரு கோவம் இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த வில்லேஜுக்கு அடிக்கடி காட்டுக்குள்ளேருந்து டைகர் எல்லாமே வந்துடுது. அதில் ஒரு டைகர் 2 பேரை கொலை பண்ணியிருக்கு அப்படின்றதும் தெரிய வருது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதுக்கு மேலே இது கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து உயிரோட அந்த டைகரை வந்து எரிச்சிடுறாங்க. ஸோ அது பேர்ன் ஆகிருக்கிற கதையை கேட்ட உடனே பியாவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது, அனிமலும் மனுஷங்களும் மாற்றி மாற்றி கொண்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஷாக்கிங்காக ஃபீல் பண்ணுறான். தென் கொஞ்ச நாளில் சைக்ளோனுக்கான வார்னிங் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய ஃப்ளட் வருது. அந்த ஃப்ளட்டில் கனை அவரோட அந்த நிர்மலோட புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு இல்லையா, அது எல்லாத்தையுமே தண்ணியில் விட்டுட்டாரு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஸோ அவருக்கு வந்து இப்போ கதை மட்டும்தான் தெரியும், எந்த ஒரு எவிடன்ஸுமே அவர்கிட்ட இல்லை. இந்த சைக்ளோனில் ஃபாக்கிர் வந்து இறந்து போயிடுறான். பியாவை காப்பாற்றணும் அப்படின்ற ரீசனுக்காக சாக்கிர் இறந்து போயிடுறான். இதுக்கப்புறமா பியா வந்துட்டு என்ன முடிவு பண்ணுறா அப்படின்னா, டால்ஃபின் பற்றி ரிசர்ச் பண்ணுறதெல்லாம் போதும், இதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் வந்து ஃபிஷர்மேனை பற்றி தான் இருக்கும், அவங்களோட சஃபரிங்ஸ் பற்றி தான் நான் எழுத போகிறேன், அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஃபாக்கிர்னு நேம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.